அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு 4-5 தினங்களாக தொடர்ந்து கியாம நாளின் அடையாளங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சிறிய பெரிய அடையாளங்கள், வந்து முடிந்தவை, வரப்போகின்றவை என்பன போன்ற அடையாளங்களை நாம் தொடர்ந்து நேற்றைய தினம் நாம் அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினமும் ஒரு சில விவரங்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நாளில் யூதர்களை எதிர்த்து மிக கடுமையான அடிப்படையில் இறை விசுவாசிகள் போர் செய்வார்கள் என்றும், அந்த நேரத்தில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5597வது நபிமொழி, இறை விசுவாசிகள் யூதர்களை எதிர்த்து போர் செய்கிற பொழுது யூதர்கள் முஸ்லிம்களிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி மரங்களிலும் கற்களுக்கு பின்னாலும் போய் ஒளிவார்களாம். அப்பொழுது ஹத்தா யகூலல் ஹஜர், கற்கள் பேசுமாம், யா முஸ்லிம், இறை விசுவாசிகளே, முஸ்லிம்களே, ஹாதா யஹூதியுன், இந்த கற்களுக்கு பின்னால் ஒரு யஹூதி ஒளிந்திருக்கிறான், ஃபதஆல ஃபக்துல்ஹு, அவர்களை நீங்கள் கொல்லுங்கள் என்று கற்கள் எல்லாம் பேசுகின்ற காலமாம் அந்த காலம். அப்படிப்பட்ட யுக முடிவு நாளுடைய அந்த நாள் யாரின் மீது வரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது 5650வது நபிமொழி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. லா தக்கூமு ஸாஅ, அந்த நாள் வராது, இறை விசுவாசிகளின் மீது வராது. இல்லா அலா சிராரின் நாஸ், தீயவர்களின் மீதுதான் அந்த நாள் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, லா தக்கூமு ஸாஅத்து ஹத்தா லா யுகால ஃபில் அர்லி அல்லாஹ் அல்லாஹ், இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ் அல்லாஹ் என்று மக்கள் அல்லாஹுவை நினைவு கூறுகிற காலம் வரை அந்த நாள் வராது. அல்லாஹுவை இந்த பூமிக்கு மேல் நினைவு கூறப்படாத ஒரு காலம் வரும் பொழுதுதான் அந்த நாள் வருமாம். லா தக்கூமு ஸாஅத்து அலா அஹதின் யகூலு அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிற மனிதர்களின் மீது அந்த நாள் வராது. அந்த நாள் வருவதெல்லாம் அலா சிராரின் நாஸ், தீய சமூகத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த நாள் வரும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 234வது நபிமொழி. மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் யுக முடிவு நாள் வந்து அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அழிக்க முற்படும் பொழுது உலகத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால், இறை விசுவாசிகள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். ஆகவே லா தக்கூமு ஸாஅத்து ஹத்தா லா யுஹாஜ்ஜல் பைத், அந்த புனிதமிக்க கஅபாவை தரிசனம் செய்வதற்கு ஆள் இல்லாத ஒரு நேரம், ஹஜ்ஜுக்காக வேண்டியோ உம்ராவுக்காக வேண்டியோ மக்கள் தவாபு செய்யப்படாத ஒரு காலம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மட்டும் 24 மணி நேரமும் ஒரு இபாதத்து தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு இடம் உண்டுமானால் அதுதான் புனிதமிக்க கஅபா. 24 மணி நேரமும் மக்கள் தவாபு செய்கிற இடம். தவாபு இல்லாத ஒரு நிமிடத்தை கூட நீங்கள் கற்பனை கூட செய்து கொள்ள பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பள்ளி வாயில்களை போல் அல்ல, எப்பொழுதும் கியாம நாள் வரை மக்கள் தவாபு செய்து அல்லாஹுவை நினைவு கூறுகிற ஒரு ஆலயம் இந்த பூமியில் உண்டுமானால் இரவு பகலாக மாறி மாறி 24 மணி நேரமும்
அல்லாஹுவை தவாபு செய்கின்ற ஒரு ஆலயம் புனிதமிக்க கௌபா. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் 1593வது நபிமொழி புகாரியில், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா லா யுஹஜ்ஜல் பைத், ஹத்தா லா யுஹஜ்ஜல் பைத். அந்த நாளில் ஹஜ்ஜுகள் நிறுத்தப்படும், தவாபுகள் செய்வதற்கு ஆளில்லாத காலம், புனிதமிக்க கௌபாவை தரிசனம் செய்ய பிரார்த்தனை செய்ய ஆளில்லாத காலம் வரும் பொழுது அந்த நாள் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, மேலும் இபாதத்து செய்யாத நாள்கள் வந்தவுடன் இந்த பூமிக்கு மேல் எங்கு பார்த்தாலும் தீயவர்கள் நிரம்பி வழிகிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5578வது நபிமொழி, புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1595வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், துஸ்வை கதைனி மினல் ஜஸல், துஸ்வை கதைனி மினல் ஜபஸத். அபிசீனியாவினுடைய நாட்டை சார்ந்த மெலிந்த கால்களுடைய ஒரு சில மக்கள் யுஹர்ரிபு பைத்தல்லாஹி அஸ்ஸ வஸல், அல்லாஹ்வினுடைய ஆலயமாக திகழ்கின்ற புனிதமிக்க அந்த கௌபாவை உடைப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு கல்லையும் பிடுங்கி பிடுங்கி எடுத்து அந்த கௌபாவை அவர்கள் சேதப்படுத்துவதை இப்பொழுதும் நான் பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதுதான் அந்த நாள் வரப்போகிற இறுதி அடையாளம். அன்பர்களே, மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றான மிகப்பெரிய பூகம்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வஸாலத ஹுசூப், 3 மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படும். ஹஸ்ஃபுன் பில் மஸ்ரிக் வ ஹஸ்ஃபுன் பில் மஅரிப், கிழக்கிலும் மேற்கிலும் 3 மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படும். வ ஹஸ்ஃபுன் பி ஜஸீரத்தில் அரப், அரபு தீபகற்பத்திலும் மிகப்பெரிய ஒரு பூகம்பம். இப்படி 3 பூகம்பம் ஏற்பட்டவுடன் தான் அந்த நாள் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, அதுதான் கியாம நாளினுடைய இறுதி அடையாளங்களாகும். இப்படி கஅபாவினுடைய இடிப்பு சம்பவம், கஅபாவில் வழிபாடு நடத்த முடியாத அளவுக்கு நிலைமைகள் மோசமாகும். எங்கு பார்த்தாலும் தீயவர்கள் இருப்பார்கள். நல்லவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா யமனிலிருந்து ஒரு பட்டாலான மிக இலகுவான லேசான காற்றை அனுப்பி அல்லாஹு தஆலா எல்லா இறை விசுவாசிகளையும் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் மரணிக்க செய்தவுடன் தான் அல்லாஹ்வினுடைய ரசூல் சொன்ன அந்த இறுதி அடையாளம் இந்த பூமியில் தென்பட போகிறது. நாருன் தஹ்ருஜு மினல் யமனி தத்ருஹுன் நாஸு இலா மஅஸரிஹிம், யமன் நாட்டிலே இருந்த ஒரு நெருப்பு கங்கு மனிதர்களை துரத்தி ஒரு இடத்திலே கொண்டு போய் ஒன்று கூட்டுமாம். இந்த உலகத்தில் பரவலாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு நெருப்பு கம்பை புறப்படச் செய்து அந்த நெருப்பு மக்களை துரத்தி துரத்தி ஒரு இடத்திலே ஒன்று கூட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5494வது நபிமொழியாக நீங்கள் பாருங்கள். அந்த நாள் வந்தால் அந்த நெருப்பு மக்களை துரத்தும் பொழுது வாகனத்தில் உள்ளவர்கள் வாகனத்திலும், வாகனம் இல்லாதவர்கள் நடந்தும் அந்த மக்கள் அங்குமிங்குமாக ஓட ஆரம்பிப்பார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு ஒட்டகம் இருக்கும், அதில் 2 பேர் பயணம் செய்வார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு ஒட்டகம் இருக்கும், அதில் 3 பேர் 4 பேர் 5 பேர் 10 பேராவது பயணம் செய்து எங்காவது ஓடி ஒளிய இடம் இருக்குமா என்று மனிதன் ஓடுகிற நாள் அந்த நாள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓடுகிற மக்கள் காலையில் ஓய்வெடுக்கும் பொழுதும், மதியம் ஓய்வெடுக்கும் பொழுதும், மாலை நேரத்தில் ஓய்வெடுக்கும் பொழுதும், இரவு நேரத்தில் ஓய்வெடுக்கும் பொழுதும் அந்த நெருப்பு அவர்களோடு தான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி படுபயங்கரமான ஒரு நெருப்பு கங்கு, மிகப்பெரிய ஒரு நெருப்பு தீப்பழம்பு மனிதர்களை ஒன்று திரட்டி ஓர் இடத்தில் ஒன்று கூட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதோடு சூர் ஊதப்படும், இந்த உலகத்திற்கு அழிவு நாள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள். அன்பானவர்களே, அடுத்தது நாம் பார்க்க போவது இஸ்லாத்தினுடைய 6 கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை மறுமையை நம்புவது. இந்த மறுமையை குறித்து நாம் படிக்கும் பொழுதும், இந்த மறுமையை குறித்து நாம் கேட்கும் பொழுதும் நம்முடைய அறிவுக்கு எட்டாத,
நிறைய சம்பவங்களை நீங்கள் படிக்கலாம், கேள்வியுறலாம், நிறைய சந்தேகங்கள் வரும் உங்களுக்கு. ஆனால் அதற்காக வேண்டி மறுமை நம்பிக்கையில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வந்துவிடக்கூடாது. காரணம், அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியுள்ள இந்த அறிவை கொண்டு அந்த நாளின் தெளிவான ஒரு முடிவை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் நமக்கு வழங்கிய அறிவு என்பது 17வது அத்தியாயத்தின் 85வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீல். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவெல்லாம் மிக மிக குறைந்த அறிவு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறான். ஆகவே இந்த அறிவை கொண்டு மறுமை நாளை மிக துல்லியமாக ஆய்வு செய்யவோ விளக்கம் பெற முற்படுவோ நிச்சயமாக கூடாது. அது அல்லாஹ்வினுடைய நீதிமன்றம், கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தை குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ அதை மட்டுமே நம்புவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு. ஆகவேதான் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, வமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிரி வமா ஹும் பிமுஃமினீன். இறை விசுவாசிகள் யார் என்றால் அல்லாஹுவை நம்புவார்கள், மறுமையும் அவர்கள் நம்புவார்கள். அது இறை விசுவாசியுடைய லட்சணம். அதோடு நாம் நின்றுவிட வேண்டுமே தவிர சொல்லப்படுகிற விஷயங்கள், இப்பொழுது நீங்கள் கேள்விப்படுகிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தக்கமாக விதத்தில் இதெல்லாம் சாத்தியமா என்கிற அடிப்படையில் சைத்தான் வசுவாசுகளை உண்டாக்கலாம். எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் நமக்கு நாம் எடுக்கிற ஒரே முடிவு, இது அல்லாஹ்வினுடைய உலகம், அல்லாஹ்வினுடைய நீதிமன்றம், அவன் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு இந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும். அன்பர்களே, அல்லாஹு தாலா மறுமை நம்பிக்கையில் உறுதியாக இருந்து உறுதிமிக்க நம்பிக்கை உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தர வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹு தாலா இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வை இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஏன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்றால் நிறைய காரணங்களை சொல்லலாம். ஒன்று, இந்த உலகத்தில் தீயவர்களுக்குரிய தண்டனையை மனிதர்களால் முறையாக வழங்க முடியாது என்பது முதல் காரணம். எப்படி? இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற அக்கிரமங்களுக்கு ஏற்றவாறு இந்த உலகத்தில் மனிதனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது. காரணம், பல முறை தவறு செய்கிறவர்கள் தான் என்றைக்காவது ஒரு நாள் சட்டத்தினுடைய பிடியிலே மாட்டிக்கொள்கிறார்கள். பல பெண்களுடைய கற்புகளை சூறையாடி, பல பெண்களை கற்பழித்து நாசமாக்கி என்றைக்காவது ஒரு நாள் சாட்சியங்களோடு பிடிபடுவானே தவிர அதற்கு நாட்டினுடைய சட்டங்கள் சாட்சிகள் இருந்தால் அதற்கு மட்டும் தண்டனை கொடுப்பார்களே தவிர அதற்கு முன்னால் எத்துணை பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி இருப்பான். உலகத்தில் யாராவது தண்டிக்க முடியுமா? முடியாது. பல ஆயிரம் மனிதர்களை ஒரு மனிதன் கொல்லுவான். இருந்தாலும் அவனை பிடித்து அதிகபட்சமாக அவனை மட்டும் தான் கொல்ல முடியுமே தவிர 999 மக்களுடைய உயிருக்கு யார் பொறுப்பு? ஒரு மனிதனை கொண்டாலும் ஒரு தூக்குதான், 1000 மனிதனை கொண்டாலும் ஒரு தூக்குதான். உலகத்தினுடைய நீதி, உலகத்தில் மனிதர்களால் அவ்வளவுதான் முடியும். 999 உயிர்களுக்கு யார் பொறுப்பு என்றால் பதில் இல்லை. ஆக இந்த உலகத்தில் மனிதன் குற்றங்களுக்கு தேவையான தண்டனைகளை இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. அடுத்தது பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். ஆட்களுக்கு தகுந்தார் போல நடப்பார்கள். இவர்கள் மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தானவர்கள். இவர்களால் மனித சமூகத்தில், குடும்பங்களில், நட்பு வட்டாரத்தில், ஜமாத்துகளில், சமூக அமைப்பில் மிகப்பெரிய தீங்குகள் விளைவிக்கும். இவர்களை யார் தண்டிப்பது? சட்டத்தின் மூலம் தண்டிக்க முடியுமா? ஆட்களுக்கு தகுந்தார் போல நடப்பார்களே, இவர்களை எல்லாம் சட்டத்தின் மூலம் உலகத்தில் தண்டிக்க முடியாது. இவர்களும் குற்றங்களுக்கு ஏற்றவாறு தண்டனைகளை மனிதன் அனுபவிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹு தாலா அந்த நாள் உண்டு, அதை நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுபோக மனித எண்ணங்களில் ஏற்படுகிற மிக தீய எண்ணங்கள், பொறாமை குணங்கள், ஆணவம், கௌரவம், அமல்களை பாழாக்கக்கூடிய, இறைவனோடு போட்டி போகக்கூடிய, சமூகத்தில் இருக்கிற மக்களை தாழ்வாக நினைக்கக்கூடிய எவ்வளவோ தீய எண்ணங்கள், தீய குணங்கள் உள்ளத்திலே வந்து போவதுண்டு. இதை கண்டுபிடித்து குற்றங்கள் கொடுக்கிற உலகமா இந்த உலகம்? அல்ல. அதற்கெல்லாம் ஒரு உலகம் உண்டு. அந்த உலகத்தை அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் அந்த நாளை குறித்து நமக்கு மிக மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அன்பர்களே, அந்த நாளினுடைய துவக்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் சொல்லுவதை கேளுங்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அந்த நாள் நெருங்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு அபாயச் சங்கு ஒலிக்கப்படுமாம். ஒரு அபாயச் சங்கு இந்த உலகத்தில் ஒலிக்கப்படும். அந்த அபாயச் சங்கு என்பது ஒரு வானவரால் ஒரு கொம்பின் மூலம் ஊதப்படுகின்ற அந்த அபாயச் சங்கு சூர் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஆயத்தில் அல்லாஹ் 55வது அத்தியாயத்தின் 35வது வசனம், இந்த வசனத்திலும் 50வது அத்தியாயம் 41, 42வது வசனம், இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு அழைப்பாளர் உங்களை அழைப்பார். அந்த அழைப்பாளர் உங்களை அழைக்கும் பொழுது அந்த அழைப்பு நிச்சயம் உறுதி செய்யப்பட்ட அழைப்பாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அது அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு அழைப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சூர் ஊதுகிற அந்த வானவருடைய கண்கள் எல்லாம் நட்சத்திரம் போல இருக்கும். கண்களை கூர்மையாக்கி அல்லாஹ்வுடைய அரிசை அவர் எதிர்பார்த்தவராக எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் என்று அந்த வானவர் அல்லாஹ்வுடைய அரிசை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹாக்கிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4ஆம் அத்தியாயம் 558வது நபிமொழியிலே பார்க்கலாம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3365வது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், அந்த வானவர் சூர் ஊதுவதற்கென்றே அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட அந்த வானவர் தன்னுடைய நெற்றியை பார்வையை கூர்மையாக்கி செவியை தாழ்த்தி அல்லாஹ்வுடைய கட்டளையை மிக உன்னிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரமும் அந்த நாளும் வந்தால் நிச்சயம் அது ஊதப்படும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் விளக்குகிறார்கள். அன்பர்களே, கேளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அந்த சூர் ஊதுதல், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் எப்படியெல்லாம் நிகழும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொடர்ந்து சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் வந்தால் ஒரு சூர் ஊதப்படும், அது அந்த நாளுக்குரிய எச்சரிக்கை என்கிறான் அல்லாஹ். 50வது அத்தியாயத்தின் 20வது வசனம், 39வது அத்தியாயத்தின் 68வது வசனம், சூர் ஊதப்பட்டால் அல்லாஹ் நாடியவர்களை தவிர வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் மூர்ச்சையாகி விடுவார்கள் என்கிறான் அல்லாஹு தஆலா. உண்மைதான். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629வது நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூர் ஊதும் பொழுது அந்த சூர் ஊதுகிற அந்த சப்தத்தை முதலில் ஒட்டகத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுகிற ஒரு மனிதன் தான் அந்த சப்தத்தை கேட்பான். கேட்கிற பொழுது அந்த மக்களுடைய தலைகள் எல்லாம் ஒரு போதை கலந்த மயக்கம் அவர்களுக்கு ஏற்படும். எல்லோரும் மூர்ச்சையாகி கீழே விழுவார்கள் என்றும், அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாம், அந்த நேரத்திற்கு அவகாசம் என்னவாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உணவு உட்கொள்ள அருகிலே அமர்வீர்கள். உணவுக்கு முன்னால் அந்த உணவை வாயில் எடுத்து போடுவீர்கள். தொண்டை குலுக்கில் இறங்குவதற்குள் அந்த நேரம் வரும். ஒட்டகத்தினுடைய மடியில் பாலை ஒரு மனிதன் கறப்பான். அந்த பாலை எடுத்து குடிப்பதற்குள் அந்த நேரம் வரும். ஒரு மனிதன் தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் பாய்ச்ச முற்படுவான். அதற்குள் அந்த நேரம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரியில் 7201வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். 16வது அத்தியாயத்தின் 77வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், அந்த நேரம் கண்ணை மூடி திறப்பதற்குள் வரும் அன்பர்களே என்று அல்லாஹுவும் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இப்படியாக ஒரு சூர் ஊதப்படும், அபாயச் சங்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 சூர் ஊதப்படுமா. ஒரு சூர் ஊதினால் இந்த உலகத்தினுடைய பூமிக்கு மேல் இருக்கிற எல்லாம் அழிந்து போவார்கள். வானம், பூமி, சூரியன், சந்திரன், மழை எல்லாம் மோதப்பட்டு வானங்கள் எல்லாம் பிளந்து வானமெல்லாம் உருகி மேலே பார்த்தால் ஒன்றுமே தெரியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய படுபயங்கரமான நாள் அந்த நாள்.
முதல் சூருக்கும் இரண்டாவது சூருக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு 40 என்றார்கள். 40 வினாடியா, 40 நிமிடமா, 40 நாளா, 40 வாரமா, 40 மாதமா தெரியாது. ஒரு 40 உண்டு, ஒரு முதல் சூருக்கும் இரண்டாவது சூருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 4814வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அன்பர்களே. இப்படியாக அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நாளை தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 21வது அத்தியாயத்தின் 1வது வசனம், இக்தரப லின்னாஸ் ஹிசாபுஹும் வஹும் ஃபீ அஃப்லத்தின் முஅரிதூன். அந்த நேரம் நெருங்கி விட்டது, ஆனால் மனிதர்கள் தான் மிக மிக பொடும்போக்காக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 75வது அத்தியாயத்தின் 36வது வசனம், 78வது அத்தியாயத்தின் 4வது வசனம், 5வது வசனம், கல்லா சயலமூன் சும்ம கல்லா சயலமூன். அந்த நாள் சீக்கிரமாக, வெறு சீக்கிரமாக, மிக மிக நெருக்கமாக இருக்கிறது. அந்த நாள் விரைந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 59வது அத்தியாயம் 18வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயப்படுங்கள். வல் தன்லுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், நீங்கள் அந்த நாளுக்காக வேண்டி என்ன நற்கர்மங்களை சேமித்து வைத்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். வத்தகுல்லாஹ், மீண்டும் நீங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயப்படுங்கள். நீங்கள் அந்த நாளுக்காக வேண்டி என்ன நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். 82வது அத்தியாயத்தின் 14வது வசனம், அலிமத் நஃப்சுன் மா அஹ்லரத், ஒவ்வொரு ஆத்மாவும் தான் என்ன சம்பாதித்தோம் என்பதை அறிகின்ற நாள் அந்த நாள் என்றும் அல்லாஹு தஆலா கூறுகிறான். 75வது அத்தியாயத்தின் 36வது வசனம், அயஸபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, வெறுமனே மனிதர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்றும் அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஆகவேதான் இறை விசுவாசிகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த நாளை நீங்கள் ஊர்ஜிதமாக நம்பினால் விசாரணை உண்டு, மறுமை உண்டு, அல்லாஹ்வுடைய கிருபை இருந்தால் சொர்க்கம் செல்லுவோம், அல்லாஹ்வுடைய கோபம் இருந்தால் நரகம் கிடைக்கும் என்று அந்த நாளை, விசாரணைக்குரிய நாளை இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாராவது பயந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு 2 சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 55வது அத்தியாயத்தின் 46வது வசனம், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத், அந்த விசாரணை நாளை இறை விசுவாசிகள் பயந்து நடந்தால், விசாரணை நாளை பயந்து நடக்கக்கூடிய மக்களுக்கு 2 வகையான சொர்க்கம் உண்டு, 2 சொர்க்கத்தை அவர்களுக்கு நான் வழங்குவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் அந்த நாளை நம்பி உலகத்தில் பொடும்போக்காக அநியாய அக்கிரமங்களை செய்து வாழ்ந்தால், இந்த உலகத்தில் அநியாயங்களை தொடர்ந்து செய்து வாழ்ந்தால், மறுமை இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, மன்னரை வாழ்வில்லை, உலகத்தோடு முடிந்தது என நினைத்து வாழ்ந்தால், அல்லாஹுவே இல்லை என்று பேசினால், அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை கற்பழித்து வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய ஒரு எச்சரிக்கையும் திருக்குர்ஆனிலே உண்டு. 89வது அத்தியாயத்தின் 26வது வசனம், ஃபயௌமைதின் லா யுஅஸிபு அஸாபஹு அஹத், அல்லாஹுவை போல வேதனை செய்யப்படக்கூடியவனை யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அவனை காட்டிலும் தண்டிக்கக்கூடியவன் ஒரு மனிதனையும் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அவனை மாதிரி வேதனை அளிக்கக்கூடியவரை, அவன் கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு நிகரான ஒரு தண்டனையை வேறு யாரும் கொடுக்க முடியாது என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே எச்சரித்தான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 17 முறை தொழுகையின் பொழுது மாலிகி யௌமித்தீன், அந்த நாளின் அதிபதியே என்று அல்லாஹு தஆலாவை ஒவ்வொரு இறை விசுவாசியும் தொழுகையின் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு இறை விசுவாசி ஒரு நாளைக்கு 17 முறை மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன், அந்த நாளின் அதிபதியே,
அந்த நாளின் அதிபதியே என்று மக்கள் இறை விசுவாசிகள் அந்த நாளை நினைவு கூறுவார்கள் என்றும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அதற்கு அப்படிப்பட்ட அந்த நாள் தான் அன்பானவர்களே அந்த நாள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நமக்கு எச்சரிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நாளும் அந்த நேரமும் தான் இந்த சூர் ஊதப்படும் பொழுது இந்த மனித சமூகத்தில் ஏற்படுகின்ற அந்த படு பயங்கரமான நாட்கள் என்பதைத்தான் நாம் இந்த நல்ல நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் சூர் ஊதப்படும். முதல் சூர் ஊதப்பட்டால் இந்த பூமிக்கு ஏற்பட போகின்ற, இந்த உலகத்திற்கு ஏற்பட போகின்ற அந்த அதிபயங்கரமான சம்பவங்களை அல்லாஹு தாலா 99வது அத்தியாயத்தின் 1 முதல் 5 வரை உள்ள வசனம், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி மிகப்பெரிய அளவில் பூமி குலுங்க ஆரம்பிக்கும். வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இன்னும் இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்தும். வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் அந்த பூமியை கேட்பான், இந்த பூமிக்கு என்னானது, இந்த பூமிக்கு என்னானது என்று மனிதன் கேட்பான். யௌமைதின் துஹதிஸு அக்பாரஹா, அந்த நாளில் பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். பூமி பேசுகிற நாளாம் அந்த நாள். அந்த நாள் நெருங்கினால் பூமிகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 69வது அத்தியாயம் 14வது வசனம், அந்த நாள் வந்தால், அந்த நாள் வந்தால் பூமிக்கு மேல் அல்லாஹு தஆலா பூமி இடம்பெயராமல் நட்டு வைத்திருக்கின்ற மலைகளை உயர்த்தி இந்த பூமியோடு சேர்த்து அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் மோத விடுவான். எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்க ஆரம்பிக்கும் என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 69வது அத்தியாயம் 17வது வசனம், வன் சக்கத்தி ஸமாஉ ஃபஹிய யௌமைதின் வாஹியா, அந்த நாளில் வானங்கள் எல்லாம் பிளந்து போய்விடும். நீங்கள் பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான வானம், அல்லாஹ் சொல்லுகிறானே, எந்த அளவுக்கு தூண் இல்லாமல் அல்லாஹு தஆலா இந்த வானத்தை படைத்தேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று தன்னுடைய அத்தாட்சியாக அல்லாஹு தஆலா சொல்லுகிற வானம் இந்த வானம். இந்த வானம் அந்த நாள் வரும் பொழுது பிளந்து போய்விடுமாம். எல்லா வகையான சக்திகளும் அதற்கு இல்லாமல் போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 55வது அத்தியாயத்தின் 37வது வசனம், இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா அந்த நாள் வந்தால் வானம் எண்ணெயை போல உருகி ஓட ஆரம்பிக்கும் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். மேலே பார்த்தால் ஒன்றுமே தெரியாது, மேலே பார்த்தால் ஒன்றுமே தெரியாது. மேலும் அந்த நாள் வரும் பொழுது எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நேர்படும் என்பதை 69வது அத்தியாயத்தின் 17வது வசனம், 55வது அத்தியாயத்தின் 37வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாள் வரும் பொழுது, அந்த நாள் வரும் பொழுது பூமிகள் எல்லாம் மலைகளோடு சேர்ந்து மோத ஆரம்பிக்கும், வானங்கள் எல்லாம் உருகி ஓட ஆரம்பிக்கும், வானங்கள் எல்லாம் பிளந்து போகும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி 77வது அத்தியாயத்தின் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். ஃபைதன் நுஜூமு துமிஸத், அந்த நாளில் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து போகும். வைத ஸமாஉ ஃபுரிஜத், வானம் பிளக்கப்படும். வைதல் ஜிபாலு நுஸிபத், மலைகள் தூள் தூளாக்கப்படும். வைதர் ருசுலு குக்கியத், தூதர்கள் அந்த நேரத்தில் அந்த நாளை குறித்து உங்களுக்கு சொல்லுவார்கள். தூதர்களுக்கு நேரம் குறிக்கிடப்படும் பொழுது என்று அல்லாஹு தஆலா அந்த நாளின் அதிபயங்கரமான சம்பவத்தை அம்மாஜூஸ் என்கிற 30வது அத்தியாயத்தை எடுத்து நீங்கள் ஒரு நாளைக்கு அப்படியே படித்து பார்த்தால் அந்த நாள் வரும் பொழுது இந்த உலகத்தில் ஏற்படுகிற அதிபயங்கரமான சம்பவத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா தொகுத்து வழங்குவான். முழுமையாக சொல்வதற்கு போதிய நேரமும் அவகாசமும் இன்றைக்கு இல்லை. ஆகவே அம்மா ஜூஸை எடுத்து 30வது ஜூஸை எடுத்து கடைசி அத்தியாயம் கடைசி ஜூஸை எடுத்து அந்த அல்லாஹ்வினுடைய அந்த படு பயங்கரமான அந்த நாளை குறித்து அல்லாஹ் சொல்லுவதை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து படித்து பாருங்கள் நண்பர்களே. மேலும் அல்லாஹு தஆலா 81வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் சொல்லுகிறான், வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், நீங்கள் பார்க்கிற இந்த கடல்கள் எல்லாம் தீ மூட்டப்படும். கடல்கள் எல்லாம் பற்றி கொண்டு எரிய ஆரம்பிக்கும். கடல்கள் எல்லாம் தீ மூட்டப்படும். மேலும் அந்த கடல்கள் எல்லாம் 82வது அத்தியாயத்தின் 3வது வசனம், வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், அந்த கடல்கள் எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும், தீ மூட்டப்படும், கடல்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும். இந்த பூமி அல்லாஹ்வினுடைய விசாரணைக்குரிய நீதிமன்றங்களுக்குரிய இடமாக மெல்ல மெல்ல இந்த பூமி மாற்றப்படும். இங்கு வைத்துதான் மனிதர்களுக்கு விசாரணையும் உண்டு.
விசாரணை அல்லாஹ்வினுடைய இந்த பூமியில் வைத்துதான் விசாரணை. ஆனால் இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 101வது அத்தியாயம் 1 முதல் 4 வரை உள்ள வசனம், அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அந்த நாள் வந்தால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்கள் எல்லாம் புற்றி செல்கள் போல சிதறடிக்கப்பட்டு மனிதர்கள் ஓடுவார்கள். அந்த நாள் அப்படிப்பட்ட நாள். 75வது அத்தியாயத்தின் 10 முதல் 15 வரை உள்ள வசனம், அப்படிப்பட்ட அந்த நாளை பார்க்கும் பொழுது மனிதன் கேட்பான், யகூலுல் இன்சானு யௌமைதின் ஐனல் மஃபர், எங்கே தப்பித்து ஓடுவது என்று மனிதன் கேட்பான். கல்லா லா வஸர், உனக்கு எங்கும் ஓட இனி இடமே கிடையாது. உனி எங்கும் தப்பித்து ஓட முடியாது, உனக்கு ஓடுவதற்கு எங்கும் இடமே கிடையாது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5380வது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்படி இந்த பூமிக்கு மேல் இருக்கிற மலைகள், வானம், இந்த பூமி எல்லாம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்து உடைந்து சுக்குநூறாகி போன பிறகு அல்லாஹு தஆலா இந்த பூமியை சமதளத்தில் அல்லாஹ் ஆக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாவால் செய்யப்பட்ட ரொட்டியை போல வெண்ணிறம் மிக்க ஒரு தளமாக, பூமியாக அல்லாஹு தஆலா இந்த பூமியை ஆக்குவான். எங்கு பார்த்தாலும் சம அளவில் இருக்கக்கூடிய பூமி, மேடோ பள்ளமோ மலையோ கட்டிடங்களோ ஒன்றும் இல்லாத மிக மிக வெண்மையான ஒரு பூமியை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் அல்லாஹ் உண்டாக்குவான். அப்படி உண்டாக்கிய பிறகுதான் அல்லாஹு தஆலா மனிதர்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி அந்த நாளில் அல்லாஹு தஆலா விசாரிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 39வது அத்தியாயத்தின் 68வது வசனம், சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா ஃபைதாஹும் கியாமுன் யல்லுரூன், முதல் சூர் ஊதிய பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படும். அப்படி ஊதப்படும் பொழுது புதையுண்டு போன மனிதர்கள் எல்லாம் எழுந்து வர ஆரம்பிப்பார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4935வது நபிமொழி, அப்படி மனிதர்கள் இரண்டாவது சூர் ஊதும் பொழுது எழுந்து வருவதற்கு முன்னதாக அல்லாஹு தஆலா அந்த வானத்திலே இருந்து, அவன் புறத்திலே இருந்து ஒரு மலையை அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் இறக்குவான். தாவரங்கள் முளைத்து வருவதை போல அந்த மனிதர்கள் அந்த நாளிலே எழுந்து வருவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அந்த நாளுக்கு மனிதர்களை தயார்படுத்துகிற வசனங்கள், ஆயத்துகள் இவைகளெல்லாம். அப்படி மனிதர்கள் எழுந்து நிற்கும் பொழுது சூரியன் இருக்காது, சந்திரன் இருக்காது, வானம் இருக்காது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் மனிதர்கள் அப்படி எழுந்து நிற்கும் பொழுது மனிதர்களை விசாரிக்கின்ற அந்த நாளில் மனிதர்கள் எப்படிப்பட்ட வெளிச்சத்தில் நிற்பார்கள்? அவர்களுக்கு வெளிச்சம் எது? எல்லாம் எழுந்து நிற்பார்கள். என்ன வெளிச்சத்தில் எழுந்து நிற்பார்களாம்? அல்லாஹ் சொல்லுகிறான் 39வது அத்தியாயத்தின் 69வது வசனம், வஅஸ்ரகத்தில் அர்து பினூரி ரப்பிஹா, அல்லாஹ்வினுடைய பிரகாசத்தால் பூமி அன்றைக்கு பெரிய அளவில் பிரகாசிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மேராஜுடைய பயணத்திற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பார்த்ததுண்டா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ்வை பார்க்க முடியும்? அவனுக்கென்று ஒரு திரை உண்டு. அந்த திரை ஒளியாலான திரை, அந்த திரை நெருப்பாலான திரை. அந்த திரைக்கு அப்பாற்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவனை எப்படி மனிதன் பார்க்க முடியும்? எப்படி இந்த கண் கொண்டு பார்க்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திரையை அகற்றும் பொழுது அல்லாஹ்வினுடைய பிரகாசத்தால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் மனிதர்கள் எல்லாம் நிப்பாட்டப்படுகிற அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹ்வினுடைய பிரகாசத்தில் மனிதர்கள் எல்லாம் நிற்பார்கள் என்பதை தான் அல்லாஹ் வஅஸ்ரகத்தில் அர்து பினூரி ரப்பிஹா, அல்லாஹ்வினுடைய பிரகாசத்தால் அன்றைக்கு பூமி எல்லாம் பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசத்தில் தான் மனிதர்கள் எல்லாம் எழுந்து நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். முதல் கட்டமாக அல்லாஹ் செய்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5375வது நபிமொழி, பிளக்கப்பட்ட வானம், நொறுக்கப்பட்ட பூமி, தூள் தூளாக்கப்பட்ட மலைகள்,
சுக்குநூறாக்கப்பட்ட நட்சத்திரங்கள், இப்படிப்பட்ட எல்லா கோள்களையும் பிரம்மாண்டமான படைப்புகளையும் அல்லாஹு தஆலா முதலில் என்ன செய்வானாம்? தன்னுடைய இடது கையில் வானத்தையும் வலது கையில் பூமியையும் அல்லாஹு தஆலா முதலில் பிடித்துக் கொண்டு அந்த மனிதர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. பூமிக்கு மேல் நான் தான் அரசன் என்று பேசினானே, அவன் எங்கே என்று அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி. அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி, எங்கே இந்த பூமிக்கு மேல் அரசனாக வாழ்ந்தவன் எங்கே? இந்த பூமிக்கு மேல் அடக்குமுறை செய்பவனாக வாழ்ந்தானே அவன் எங்கே? இந்த பூமிக்கு மேல் ஆணவம் கொண்டவனாக வாழ்ந்தானே அவன் எங்கே என்று அல்லாஹ் முதலில் கேட்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி 5375 5376. இந்த உரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியின் மீது நின்று கொண்டு நிகழ்த்தும் பொழுது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மிம்பர் படி கீழே விழுந்து அல்லாஹ்வுடைய ரசூல் கீழே விழுந்து விடுவார்களோ என்று சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ஜனை செய்து செய்கையின் மூலம் மக்களுக்கு காண்பித்தார்கள். அல்லாஹு தஆலா இடது கையில் பூமியையும் வலது கையில் வானத்தையும் பிடிப்பான் என்றும். இன்னொரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு விரலில் வானத்தையும் ஒரு விரலில் பூமியையும் ஒரு விரலில் தாவரங்கள் இன்னவர் அனைத்து படைப்பினங்களையும் ஒரு விரலில் கடல்களையும் இப்படியாக அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் தன்னுடைய கைக்குள் அடக்கி இந்த மனித சமூகத்தை பார்த்து கேட்பான். ஹாரூன், காமான், ஃபிரௌன் போன்ற கொடுங்கோலர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி இந்த பூமி. இந்த பூமிக்கு மேல் புதையுண்டு போன மனிதர்கள் எல்லாம் மீண்டும் எழுப்பப்பட்டு நிற்பாட்டப்படுகிற அந்த நாளில் அல்லாஹு தஆலா கேட்பான், நான் படைத்த என்னுடைய இறை விசுவாசிகளை, பாவப்பட்ட மக்களை எல்லாம் ஆணவத்தால், அதிகாரத்தால், ஆள்பலத்தால் பூமிக்கு மேல் அநியாயம் செய்தவர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி, தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டி அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நண்பர்களே, அதுதான் கியாம நாளினுடைய முதல் ஆரம்பம், மறுமை நாளினுடைய முதல் ஆரம்பம். மனிதர்கள் எல்லாம் இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது அல்லாஹ்வினுடைய புறத்திலே இருந்து மழை கொட்டப்படும். தாவரங்கள் எழுந்து வருவதைப் போல மனிதர்கள் எழுந்து நிப்பாட்டப்படுவார்கள். நிப்பாட்டப்படும் பொழுது அந்த நீதிமன்றத்தினுடைய பிரகாசம், வெளிச்சம், ஒளி அல்லாஹ்வினுடைய பிரகாசமாக இருக்கும், அல்லாஹ்வினுடைய ஒளியாக இருக்கும். அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி, வந்துவிட்டீர்களா என்னிடத்தில்? எப்படி உங்களை நான் ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாமல் படைத்தேனோ அதே போல மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து நான் எழுப்பினேனே, எப்படி என்னிடத்தில் எல்லாம் வந்தீர்கள் என்று அல்லாஹ்வுடைய கேள்வி. முதல் கேள்வி, நான் தான் இந்த நாளினுடைய அரசன். எங்கே எனக்கு போட்டி போடுகிற அரசர்கள்? எங்கே எனக்கு போட்டி போடுகிற நீதிமான்கள்? எங்கே எனக்கு போட்டி போடுகிற அதிபதிகள்? எங்கே? உலகத்தில் ஆணவக்காரர்கள், உலகத்தில் அழிச்சாட்டியக்காரர்கள், நான் படைத்த பூமிக்கு மேல் இருந்து கொண்டு நான் தான் அரசன், நான் தான் உலகத்தையே ஆட்சி செய்கிறவன் என்றெல்லாம் பேசி அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்து விட்டவன் எங்கே என்று அல்லாஹ் கேட்பானே, அங்கிருந்து தான் அல்லாஹ்வினுடைய நீதி விசாரணை தொடங்குகிறது. அன்பர்களே, ஆகவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், நாங்கள் காசு கொடுத்து வாங்கிய அடிமை, நாங்கள் எஜமான். அவர்களை ஒரு சில நேரங்களில் அவர்களுடைய குடும்பத்தனங்களுக்கு நாங்கள் தண்டிப்பதுண்டு, அடிப்பதுண்டு. யா ரசூலல்லாஹ், இதையெல்லாமா அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆமாம், அவர் எந்த அளவுக்கு தவறு செய்தாரோ அந்த தவறையும் அல்லாஹ் எடை போடுவான், நீங்கள் அடித்த அந்த நீங்கள் கொடுத்த தண்டனையையும் அல்லாஹ் எடை போடுவான். அவருடைய குற்றம் நீங்கள் கொடுத்த தண்டனை சரிசமமாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்கள் தப்பிக்க முடியும். அவர் செய்த குற்றம் குறைந்து உங்களுடைய தண்டனை அதிகமானால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பதில் சொல்லாமல் நகராது உங்களுடைய கால் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அந்த நாள். இந்த உலகத்தில் எத்தனை முறை உபதேசங்களை கேட்டிருப்போம். இந்த உலகத்தில் அந்த நாளை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொன்மொழிகளின் வாயிலாக எவ்வளவு முறை பயான்களை நாம் கேட்டாலும் நம்முடைய உள்ளங்கள் திருந்த தயங்குகிறது, பாவங்கள் குறைய தயங்குகிறோம். நாமெல்லாம் அநியாயங்களை, அக்கிரமங்களை குறைத்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. காரணம், அந்த நாளை குறித்துள்ள அச்சம் மனித சமூகத்திலே குறைந்து போய்விட்டது. யாராவது அந்த நாளை பார்த்து விட்டு வந்து சொல்ல முடியுமா? முடியாது. அந்த நாள் உண்டு என்கிறான் அல்லாஹ். அந்த நாளினுடைய விசாரணை கட்டம், அந்த நாளில் ஒவ்வொரு இறை விசுவாசிகளை எப்படியெல்லாம் விசாரிப்பேன், அந்த நாளில் ஒவ்வொரு இறை விசுவாசிகளை எப்படியெல்லாம் எழுப்பி நிப்பாட்டப்பட்டிருப்பேன், அவரவருடைய குற்றங்களுக்கு தகுந்தார் போலெல்லாம் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். இப்படி அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு மழை பெய்யப்பட்டு
அந்த மழையின் மூலமாக தாவரங்கள் முளைப்பதை போல மனிதர்கள் எழுந்து வருவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த எழுந்து வருகிற அந்த விதத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அவரவர்களுடைய குற்றங்களுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு மாடலாக, ஒவ்வொரு அழகாக, ஒவ்வொரு அருவருக்கத்தக்க தோற்றத்தோடு விதவிதமான மக்கள் எல்லாம் மறுமை நாளிலே வருவார்கள். இறை விசுவாசிகள், சொர்க்கவாசிகள் பார்த்தாலே தெரிந்து கொள்ளும், இவன் இந்த குற்றவாளி, இவர் இந்த குற்றவாளி, இவர் இதற்காக வேண்டி தண்டனை செய்யப்படுவார் என்றெல்லாம் பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு ஒவ்வொரு மனிதர்களும் அந்த நாளில் எழுப்புகிற விதத்திலேயே அல்லாஹு தஆலா வித்தியாசப்படுத்துவான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பர்களே, ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நாளை அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் முஃமினான இறை விசுவாசிகளையும் அல்லாஹு தஆலா அந்த நாளில் விசாரணை செய்கிற அந்த நாளில் அல்லாஹு தஆலா இலகுவாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ்விடத்தில் என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹுவே, என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் என்னுடைய நண்பர்களையும் இறை விசுவாசிகளையும் அந்த விசாரணைக்குரிய நாளில் இழிவுபடுத்தாதே, கேவலப்படுத்தாதே. காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து உலகம் அழிகிற வரை உள்ள மக்களுடைய மக்கள் தொகை அந்த தொகை. அப்படிப்பட்ட அந்த நாளில் யாருக்கும் இழிவையோ இறை விசுவாசிகளுக்கு வேதனையோ நீ கொடுக்காதே யா அல்லாஹ். இலகுவாக விசாரணை செய், ஆதரவு வைக்கிறேன் உன்னிடத்தில் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுகிறேன் அந்த நாளை குறித்து. மக்களை பார்த்து அல்ல, சமூகத்தை பார்த்து அல்ல, உலகத்தை பார்த்து அல்ல, பயப்படுகிறேன் அந்த நாளை குறித்து என்றெல்லாம் இறை தூதர்கள் பயந்தார்களே. அந்த பயப்படுவதற்கு என்ன காரணம்? அப்படி பயப்படுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் அப்படி என்ன அந்த மறுமை நாளில் தன்னுடைய விசாரணை அமைப்பு முறையை அமைக்கப் போகிறான் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம் அன்பர்களே. ஆக மிகச் சுருக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த நாளுக்கு நாம் எல்லாம் தயாராகின்ற வகையில் இந்த உலகத்தில் எல்லா நற்கர்மங்களையும் அமல்களையும் செய்து பத்திரமாக பாதுகாத்து வைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அமல்களை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் விடக்கூடாது. நாம செய்கிற அமலில் இன்னொருவன் சொர்க்கம் போகக்கூடாது. நம்முடைய அமல் யாருக்கும் பறிபோய் விடக்கூடாது. அதெல்லாம் நடக்கும் அந்த நாளில் பாருங்கள், அதெல்லாம் நடக்கும் அந்த நாளில். ஆகவே இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே சொல்லுகிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயப்படுங்கள். அந்த நாளுக்கு என்னென்ன நற்கர்மங்களை நீங்கள் செய்து அனுப்புகிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படிப்பட்ட நற்கர்மங்களை செய்வதற்கு பொருத்தமான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இனி அடுத்த வருஷம் எல்லாம் நமக்கு எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான் என்று சொல்ல முடியாது. ஒரு விவசாயினுடைய ஒரு விளைச்சலுக்குரிய மாதத்தை போல ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு நல்ல ஒரு விளைச்சலுக்குரிய மாதம் இந்த மாதம். அதிகம் அதிகம் இபாதத்துகளை செய்ய, நன்மைகளை அடைய, அல்லாஹு தஆலாவினுடைய அதிக அன்பு கருணை எல்லாம் நமக்கு கிடைக்க, நாமெல்லாம் கடந்த காலங்களில் என்னெல்லாம் தப்புகள் செய்தோமோ, பெரும்பாவம் சிறுபாவம் என்றெல்லாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் சேர்த்து தௌபா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மாதம், பிரார்த்தனை செய்தால் பதிலளிக்கப்படுகிற மாதம், கேட்டால் கொடுக்கப்படுகிற மாதம், ஆதரவு கேட்டால் பாதுகாக்கப்படுகிற மாதம். அப்படிப்பட்ட மாதத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். ₹1 கொடுத்தால் எண்ணிலடங்காத கூலியை பெற்று தருகிற மாதம் இந்த மாதம். ஆகவே அன்பர்களே, அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்களை செய்து, நல்லறங்களை செய்து, பிரார்த்தனைகளை செய்து, தஸ்பீ துவாக்களை செய்து, உங்களுடைய துவாவில் இறை விசுவாசிகளையும் சேர்த்து, அவருடைய குடும்பங்களையும் சேர்த்து உங்களுடைய துவாவில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹ்.